ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஒரு நியூ எஃப்எஃப் தான் எட்டு வந்துருக்கேன். நான் இதை ஃபஸ்ட்லேயே சொன்னது தான். ஃபைட்டிங் கப்பல் எண்ட் ஆனதுனால அதுக்கு பதிலாக நான் யூமினுக்கு எஃப்எஃப் போடதா சொல்லியிருந்தேன். நான் குட்டியாக இதில் இன்ட்ரோ ஃபஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன். அப்புறம் என்கிட்ட ஒரு சிஸ்டர் உங்கள் ஃப்ரெண்டுக்கு பேட்டேங்கிற மாதிரி அக்டோபர் 25 நீங்கள் யூமினுக்கு பிஎல்எஃப்எஃப் கேட்டிருந்தீங்க. டாப் நம்ம சுகா வச்சபடி டாப் சுகா, டாப் ஜிமினா 2 பர்சன்ஸையுமே வச்சு நிறைய சிஸ்டர்ஸ் அண்ட் ப்ரோஸ் என்கிட்ட நீங்கள் எஃப்எஃப் கேட்டிருக்கீங்க. அதனால தான் நான் இந்த மாதிரி ஸ்டோரியை ரெடி பண்ணுறதா ஃபஸ்ட்லேயே நான் 2-3 மூவிலையும் எஃப்எஃப்லேயுமே சொல்லியிருப்பேன். இதில் 2 சுகா 2 ஜிமினா இருப்பாங்க. 2 பேருமே ட்வின்ஸ். ஓகே, இதில் ஒரு சுகா டாப்பாக இருந்தால் ஒரு சுகா பாட்டமாக இருப்பார். அந்த மாதிரி தான் இந்த ஸ்டோரியை நான் எட்டு போயிருப்பேன். இந்த ஸ்டோரி கண்டிப்பாக யூமினை ஸ்டோரியை லவ் பண்ணுற பர்சன்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் திங்க் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த எஃப்எஃப்ஐ நான் யூமினுக்கு இப்படி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நான் தனித்தனியாக சுகாவை டாப்பாக வச்சபடியும் ஜிமினாவை டாப்பாக வச்சபடியும் வேறு எஃப்எஃப்ஐ நான் போடுறேன். ஓகேயா? இது 2 பர்சன்ஸ்க்காக சேர்த்து நானாக ரெடி பண்ண ஒரு ஸ்டோரி தான். ஓகே, இதில் நம்ம நேமை நான் நேம் சொல்கிறேன். சுகா யோங்கி. இதில் நம்ம சுகா டாப்பாக இருப்பார், நம்ம யோங்கி பாட்டமாக இருப்பார். அதேமாரி நம்ம பார்க் இதில் பாட்டமாக இருப்பார், நம்ம ஜெமினா இதில் டாப்பாக இருப்பார். ஓகே, டாப் யாருங்கிறத கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. இதில் நம்ம சுகாவோட கேரக்டர் ரொம்ப ரூடாக, நம்ம சுகா ஒரு மாஃபியா மேன், நம்ம பார்க் ஒரு பிஸ்னஸ் மேன், நம்ம ஜிமினா ஒரு காலேஜ் ரன் பண்ணுவார், அதே காலேஜில் ப்ரொஃபஸராகவும் ஒர்க் பண்ணிகிட்ருப்பார். அப்புறம் நம்ம யோங்கி ஒரு பிஸ்னஸ் மேன் தான். அவரோட கண்ட்ரியில் அவர் நம்பர் 1 பிஸ்னஸ் மேன். ஓகே, அளவுக்கு இன்ட்ரோ போடும் நான் திங்க் பண்ணுறேன். இப்போ அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். பாய்ஸஸோட கேரக்டரை முதல்லே பார்த்துடலாம். இதில் ஃபஸ்ட்டில் பாய்ஸஸோட கேரக்டரில் சுகாவை தான் காட்டுது. சுகா கொரியாவில் நம்பர் ஒன் மாஃபியா மேன் சுகாவோட ஃபேஸு இது வரைக்கும் யாருமே பார்த்தது கிடையாது. ஏன்னா தன்னோட லுக்லேயே தனக்கு ஒரு பிரதர் இருக்கானுங்கிறதுனால சுகா அவரோட லுக்கு இது வரைக்கும் அவரோட பர்சனல் பாடி கார்ட்டை கூட காட்டின்னு இருக்க மாட்டார். அவ்வளோ சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுவார். பர்சனல் பாடி கார்டு மட்டும்தான் சுகா கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு ஃபேஸை பார்த்துட்டு இருப்பார். இப்போது சுகா மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். பர்சனல் பாடி கார்டு கரெக்டாக சுகா கிட்ட சுகா உங்களுக்கு உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட கால் வந்துருக்கு, உங்களுக்கும் யோங்கிக்கும் இன்னும் 1 வீக் கழிச்சு பேட்டை வருதாம்ல, அதனால நீங்கள் மாஃபியா ஒர்க் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிவிட்டு பேட்டை ஃபங்க்ஷனுக்கு ஹவுஸ்க்கு வர சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பர்சனல் பாடி கார்டு சொல்கிறத கேட்டுட்டு சுகா அப்படியே திரும்பி 1 வீக் கழிச்சு என்னோடய பேர்த்டேக்கு கண்டிப்பாக நான் ஹவுஸ்க்கு போகணுமா அப்படிங்கிற மாரி கேட்கவும், கண்டிப்பாக நீங்கள் ஹவுஸ்க்கு போகணுமா, பேரண்ட்ஸோட ஆர்டர் அப்படிங்கிற மாரி சொல்லவும், 1 வீக்குள்ளே இந்த ஒர்க் எல்லாத்தையும் சீக்கிரம் முடிக்கணும், பாடி கார்ட்ஸ் அவ்வளோ வெட்டி சொல்லி ஒர்க்கை வேகமாக பண்ணவை எப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தால் அந்த பிளேஸில் ஒரு பர்சன் ரன் பண்ணபடி அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருப்பான். அதாவது நம்ம சுகாவோட பிளேஸ்க்குள்ளேயே இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண வந்துருப்பான். அந்த பர்சன்ட்டை அங்கே இருக்க பாடி கார்ட்ஸ் நோட் பண்ணிவிட்டு, நீ டிஃப்ரெண்ட்டாக இருக்கியே, யார்டா நீ, எங்கள் பிளேஸ்க்குள்ளே என்னடா பண்ணுறனுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பர்சன்ட்டை பிடிக்க வர அந்த பர்சன்ட்டை அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருக்கவன் டேரெக்டாக சுகா முன்னாடியே நிற்கிறான். இந்த மாதிரி நின்று சுகா ஆப்போசிட்டில் ரன் பண்ணபடி வர அந்த பர்சன்ட் பக்கத்தில் வரதுக்கு முன்னாடி கிக் பண்ணுறாரு. கிக் பண்ண வைக்கிட்டுக்கு அவன் அப்படியே தூரமாக போய் விழுந்தான். பின்னாடி துரத்திட்டு இருந்த பாடி கார்ட்ஸ் எல்லாருமே அந்த பர்சன்ட்டை ரவுண்ட் அப் பண்ணபடி பிடிக்கிறாங்க. அந்த மாதிரி பிடிச்சான். அது யார்டா என்ன இப்படி கிக் பண்ணுதுங்கிற மாதிரி சொல்லிட்டு கீழே விழுந்த அந்த பர்சன்ட் ஆப்போசிட்டில் நிற்கிற சுகாவை நோட் பண்ணுவான். இந்த மாதிரி நோட் பண்ணான், யார்டா நீ, என் பிளேஸ்க்குள்ளேயே என்ட்ராகியிருக்க, ஏன் பிளேஸ்க்குள்ளே என்ட்ராகி தப்பிச்சிடலான்னு திங்கிங் உனக்கு எப்படி வந்துச்சு? டே, இப்படி ஒருத்தன் உள்ளே வந்திருக்கான், உங்கள் யாருக்குமாடா தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கன்னை எடுத்து அதில் ஒரு பாடி கார்டு மெயின் டோர் மாதிரி ஒன்று உண்டு, உள்ள மெயினான ஒரு பிளேஸில் இருந்துன்னா உள்ளே என்ட்ரு ஆகுவாங்க. அந்த மெயினான பிளேஸை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருந்த பாடி கார்டு ஒரு பாடி கார்டை செஸ் அப்பாயின்ட்மெண்ட் படி ஷூட் பண்ணுவோம். அந்த பர்சன்ட் அப்படியே கீழே விழுறான். அந்த மாதிரி விழுந்தான். இன்னொரு பர்சன்ட் அப்படி நோட் பண்ணால், பஸ் இவன் மெயினான டோர் வழியாக வரல, இவன் எண்டால கூடி வந்தானே எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாவை பாட்டு அந்த இன்னொரு பர்சன்ட் கதறி அளவும் அவனை முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுப்பாங்க. ஹாஸ்பிட்டல் போகட்டண்டி அவனுக்கு உயிர் பாடியில் இருந்துச்சுன்னா சேஃப் ஆவான், இல்லைன்னா என்னோடய பாடி கார்டில் ஒரு பர்சன்ட்
எண்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த கன்னை பேக் சைடாக வச்சபடி நம்ம சுகா கரெக்டாக அந்த பசண்ட்டுக்கிட்ட வந்துட்டு அந்த பசண்ட்டுக்கு 2-3 டைமுக்கு மேலேயே ஸ்லாப் பண்ணுறாரு. அவ்வளோ ஸ்லாப்பையும் பண்ணிவிட்டு அந்த பசண்டோட நெக்கு கிரிப்பாக பிடிச்சபடி ஃப்ளோர்லேருந்து மேலே தூக்குவாரா. நீ பண்ண தப்புக்கு என் பாடி கார்டில் ஒரு பர்சன்டேஜ் ஷூட் பண்ணிட்டேன் தெரியுமாடா. ஏன் தெரியுமா ஒன்றை ஷூட் பண்ணல? ஒன்றை ஷூட் பண்ணி உடனே கில் பண்ணிட்டா என்னோடய இன்ஃபர்மேஷன் கேட்டது யாருங்கிறது எனக்கு தெரியாதுல்ல. யாருடா என்னோடய இன்ஃபர்மேஷனை கேட்டது அப்படிங்கிற மாதிரி செம கோவமாக இந்த மாதிரி நம்ம சுகா எப்படி கேட்பாரா இந்த மாதிரி கேட்டான். அவன் ஜான்னு சொல்லி ஒரு பர்சனோட நேமை சொல்கிறான். அது நம்ம சுகாவுக்கு கீழே இருக்கிற இன்னொரு மாஃபியா கேங் தான். சுகா பிளேஸ்க்கு வரணும்னு திங்கிங் எல்லாமே அப்படி தான் மாஃபியா ஒர்க்கில். இந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு அவன் என்னோடய பிளேஸ்க்கு வர திங்க் பண்ணுறானா, அதனால நான் என்னென்ன பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண வண்டியா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த மாதிரி நம்ம சுகா கேட்பாரா அந்த மாதிரி கேட்டோம். தெரியாமல் இந்த பிளேஸ்க்குள்ள வந்துட்டேன், என்னை எதுவும் பண்ணாதீங்க விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசினோம். நீ பண்ண தப்புக்கு தானடா என் பாடி கார்டுன்னு கூட பார்க்காம அவனை ஷூட் பண்ணியிருக்கேன். அப்புறம் எப்படிடா உன்னை நான் ஃப்ரீ பண்ணி விடுவேன் டே அப்படிங்கிற மாதிரி பர்சனல் பாடி கார்டுக்கிட்ட புஷ் பண்ணி தள்ளிட்டு இவனோட பாடியில் உயிர் இருக்கணும், பட் அவன் எழுந்துக்கவே கூடாது, அந்த அளவுக்கு அவனை பனிஷ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் மற்ற பாடி கார்ட்ஸ்கிட்ட சொல்லி பயங்கரமாக ராடு அந்த வுட் திங்ஸ்லாம் வச்சு அடிக்க சொல்கிறாரு. அவ்வளோ அடித்து சுகா சொன்ன மாதிரி தான் உயிர் இருக்குது, பட் அவனால் எழுந்து நேராக உட்காரக்கூட முடியாது, அந்த அளவுக்கு சிறப்பாக செதுக்கியிருக்காங்க. இந்த மாதிரி பிளட்டு வெள்ளத்தில் இருக்கிற பர்சன்ட்டை நம்ம சுகர் நோட் பண்ணிவிட்டு அந்த பர்சன் பக்கத்தில் க்ளோஸாக ஸ்மோக் பண்ணபடியே எப்படி இருந்துச்சு பனிஷ்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்குதா அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்பாரா அந்த மாதிரி கேட்டான். நீ தப்பு பண்ணுற, நான் தான் எதுவுமே பண்ணலை, இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணலன்னு சொன்னேன்னு என்னை எதுக்காக இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுற? கண்டிப்பாக நான் டெத் ஆகிட்டோம்னா ஜானுக்கு நீ என்னை கில் பண்ணிட்டேனுக்கு இது தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் தெரியணுங்கிறதுக்காக தானடா உன்னை அடித்து இப்படி பனிஷ் பண்ணியிருக்கேன், டெத் ஆகிற சுச்சுவேஷன்லேயும் டைலாக் அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நைஃபை வச்சு கரெக்டாக சுகா அந்த பர்சனோட நெக்கையே கட் பண்ணிடுவார். இந்த மாதிரி கட் பண்ணோம். எங்கே கட் ஆகி இப்போ அப்படியே நம்ம பார்க்க காட்டுது. பார்க்கு கம்பெனிஸை ரன் பண்ணிகிட்ருப்பாரு. பார்க்கு கம்பெனிஸை ரன் பண்ணுறதுனால அவரோட டேடோட கம்பெனியில் ஏதோ ஒரு மீட்டிங், அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணதுக்காக இன்னொரு கம்பெனிக்கு வந்திருப்பார். இந்த மாதிரி பார்க் அந்த கம்பெனிக்கு வந்திருந்தா அதே கம்பெனியில் தான் நம்ம யோங்கியுமே மீட்டிங் அட்டன் பண்ண வந்திருக்காரு. யோங்கியும் பார்க்கும் ஒரே பிளேஸ்க்குள்ளே என்ட்ராகி அவங்க அவங்கவுங்க மீட்டிங்காகனா ப்ராஜெக்ட் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணி அவங்களோட மீட்டிங் அந்த டெண்டருக்கான அந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு யாருக்கு டெண்டர் கிடைக்குங்கிற மாதிரி யோங்கியும் அதே பிளேஸில் தான் இருக்கிறாரு, பார்க்கும் அதே பிளேஸில் தான் இருக்கிறாரு. இந்த மாதிரி இவங்க 2 பேருமே டெண்டர் யாருக்குடா கிடைக்குங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தா இந்த டெண்டர் நம்ம யோங்கிக்கு தான் கிடைக்கிது, பார்க்குக்கு கிடைக்கல. அந்த மூமெண்ட்டு பார்க்கு செம்ம காண்டாகி யோங்கியை பார்த்து ஹெவியாக முறைக்கிறாரு. செம்மையாக முறைச்சிட்டு எப்போ பார்த்தாலும் எனக்கு கிடைக்க வேண்டிய கான்ட்ராக்ட் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே நீ எடுத்துகிட்டு போடுற, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், கண்டிப்பாக நம்பர் 1 பிஸ்னஸில் இருக்கிற நீ டாப் 2 பொசிஷனுக்கு வர வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்கு நம்ம யோகிக்கிட்ட பயங்கரமாக ஃபைட்லாம் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஃபைட் பண்ணோம். டே வாடா, டேலண்ட் இருந்தால் நீ வின்னாக போகிற, உன்ட்ட அந்த டேலண்ட் இல்லை, அதுக்காக சும்மா எப்போ பார்த்தாலும் நான் வின்னாக சொல்ல என்கிட்ட இந்த மாதிரி பேசி நீயும் டென்ஷன் ஆகி என்னையும் காண்டாக்கி எதுக்கு, எனிமி தானே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம யோகி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் அவனை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செம்ம காண்டில் பார்க் அங்கேருந்து நேராக அவரோட ஹவுஸுக்கு போனால் இப்போ பார்க்கோட ஹவுஸில் தான் காட்டுறாங்க. பார்க்கு டென்ஷன்லேயே அந்த ஃபைல் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு வீசுவாரா. இந்த மாதிரி வீசினா அதே பிளேஸில் தான் நம்ம ஜிமினா ஹால்லே உட்காந்துருக்காரு. நம்ம ஜிமினா ஒரு காலேஜில் ப்ரொஃபஸர் ஒர்க் பண்ணுவார். அந்த காலேஜ்
ஜெமினா ரன் பண்ணிகிட்ருக்க காலேஜ் தான். ஜெமினா இந்த மாதிரி காலேஜை ரன் பண்ணிகிட்ருப்பாரு. அந்த காலேஜ்லேயே ப்ரொஃபஸராகவும் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாரு. இந்த மாதிரி ஒர்க் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏதோ லெசன் எடுக்கிறதுக்காக அந்த ஒர்க் எல்லாத்தையும் ஹாலில் உட்காந்துருந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பாரா. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தால் அந்த பிளேஸுக்குள்ளே நம்ம பார்க்க என்றாகி ஃபைல் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் விட்டு எறிகிறாரு. இந்த மாதிரி எரிஞ்சால் ரொம்ப ஷாக் ஆக்கி, என்னடா ஆச்சு உனக்கு, டே ஹயாங்கு, என்ன உனக்கு ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி பார்க்க நோட் பண்ணான். அந்த யோங்கியை நான் சும்மாவே விட மாட்டேன், அவன் என்னை ரொம்ப டென்ஷன் ஆக்கிட்டான். எப்போ பார்த்தாலுமே நான் எந்த பிளேஸ்க்கெலாம் டெண்டர் எடுக்க போகிறேனோ அங்கெல்லாம் வந்து எனக்கு கிடைக்க வேண்டிய டெண்டர் எல்லாத்தையும் எடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி இப்படி பார்க்கு கட்டு வர இந்த மாதிரி கட்டுனா ஆப்போசிட் சோஃபாவில் தான் நம்ம ஜெமினாவும் பார்க்கு உட்காந்துருக்காங்க. 2 பேரும் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காங்க. இதில் நம்ம பார்க்கோட லுக்கிங் ஃபுல்லாக பிளாக் அண்ட் பிளாக்கில் தான் இருக்கும். ஜெமினா கூட அப்பப்போ கலர் ட்ரெஸ்ஸஸ் வேர் பண்ணுவார். பட்டு நம்ம பார்க்கு பிளாக் அண்ட் பிளாக்லேயே தான் இருப்பார். இந்த மூமெண்ட்டுக்கு செம்ம காண்டில் ஜெமினாவை பார்த்து பயங்கரமாக தீட்டுக்கிட்டு இருப்பாரா. டே உனக்கு டேலண்ட் இருந்தால் உனக்கு டெண்டர் கிடைக்க போகுது, ஏன்டா தேவையில்லாமல் டென்ஷன் ஆகுறா அப்படிங்கிற மாதிரி ஜெமினா யோங்கி சொன்ன மாதிரி சொல்கிறது கேட்டு, டே என்னடா நீ அவனே மாதிரி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்க எழுந்து வந்து ஜெமினா வடிப்பாரா. டே திமிரு பிடிச்சவனே, நானே காலேஜ் ஒர்க்கை பண்ணிகிட்ருக்கேன், உள்ளே வந்தது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் தூக்கி போட்டு டென்ஷன் ஆக்கிட்டு என்னையாடா அடிக்கிறேனுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜெமினா எழுந்து பார்க்க அடிக்க பிரதர்ஸ்குள்ளே 2 பேருக்குள்ளேயும் குட்டியாக ஃபைட் ஆகுது. இந்த மாதிரி 2 பேரும் ஃபைட் பண்ணுறத பார்த்துட்டு, டே 2 பேருக்கு என்னடா பிரச்சனை, ஏன்டா மார்னிங்கே ஆரம்பிச்சிட்டிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மாம் நின்று கட்டுவாங்களா. இந்த மாதிரி கட்டுனா ஃபைட் பண்ணிட்டு இருந்த 2 பேரும் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறாங்க நின்றுட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, ஹயாங்க்கும் எனக்கும் ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜெமினா பார்க்க ஹக் பண்ண படித்தேன். ஜெமினா சொல்கிற மாதிரி எனக்கும் ஜெமினாவுக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஜெமினா பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தேன். உங்கள் 2 பேரையும் வச்சுக்கிட்டு நான் டாட்டா ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆமாம் நீ மீட்டிங் சம்மந்தமாக தான் நான் போனேன், மீட்டிங் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நம்ம ஜெமினாவுக்கு பயங்கரமாக சிரிப்பு வந்துடும். பயங்கரமாக சிரிப்பாரா. இந்த மாதிரி சிரிச்சா பார்க்க காண்டாக்கி ஜெமினாவோட ஃபீட்டில் ஓங்கி ஒரு கிக்கு தான். ஐயோ காலை உடச்சிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜெமினா அப்படியே பார்க்க நோட் பண்ணா, நான் தோத்துட்டு வருவேன், நீ நக்கல் பண்ணியா சிரிப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜெமினா அப்படியே பார்க்க பார்த்து முறைப்பாரா. இந்த மாதிரி முறைச்சான். 2 பேரும் மறுபடியும் ஃபைட் பண்ணுற மாதிரி போகிற மூமெண்ட்டை ஜெமினாவோட மாம் நோட் பண்ணிவிட்டு, ஏன்டா இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுறீங்க, எதுக்குடா இந்த அளவுக்கு ப்ராப்ளம் பண்ணுறீங்க, முதல்ல தனித்தனியாக பிரிஞ்சு போங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜெமினாவையும் பார்க்கையும் அவங்க மாம் பிரித்து விட்டுட்டு கம்பெனியில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், டெண்டர் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாராம். இந்த மாதிரி சொன்னால் ஜெமினா இன்னும் பயங்கரமாக சிரிச்சபடி, அவன் எப்போ அந்த பிளேஸுக்கு யோங்கி வந்தானோ அங்கே யோங்கி தான் வீணாகுவான், மோசன்னு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாடா குறைக்கு நம்ம ஜெமினா நல்லாவே பார்க்க கலாய்க்கிறாரு. இந்த மாதிரி கலாய்ச்சோம். திமிரு பிடிச்சவனை இவ்வளோ அடித்து மறுபடியும் அப்படியாடா பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்க திரும்பவும் ஜெமினாட்ட ஃபைட்டுக்கு வந்தால் ஜெமினா அப்படியே அங்கே இருக்க லேப்டாப்பு அந்த காலேஜுக்கு தேவையான புக்ஸஸ் எல்லாத்தையும் தான் ரீட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அதை அவ்வளோத்தையும் ஆன்சர் எடுத்தபடி, மா உன் சன்னுக்கு நல்லா புத்திமதி சொல்லி கொடு, தேவையில்லாமல் அவனோட ட்வின் பிரதர் மேலேயே கையை வைக்கிறான், அப்புறம் அவனுக்கு ஹேண்ட்ஸ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த திங்ஸஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நேராக ஜெமினா அவரோட ரூமுக்கு போனான். ஏன் பார்க்க உனக்கு இவ்வளோ கோவம் வருது, அவன் உன்னோட பிரதர் தானே, இந்த மாதிரியே அவன்கிட்ட ஃபைட் பண்ணுவேன், முதல்ல இந்த மாதிரி ஃபைட் பண்ணுறத நிப்பாட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, டெண்டர் இப்போ கிடைக்காட்டா இன்னொரு பிளேஸில் டெண்டர் கிடைக்க போட்டு அதுக்காக பிரதர்ஸ் 2 பேருக்குலையும் இப்படியா ஃபைட் பண்ணிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக மாம் வந்து நம்ம பார்க்க வந்து கம்ஃபர்ட் பண்ணுவாங்களா. இந்த மாதிரி கம்ஃபர்ட் பண்ணால் இப்போ நம்ம யோங்கி சைடு போயிடுவோம். யோங்கி தான் செம ஹாப்பியில் அவரோட ஹவுஸ்க்கு என்ட்ராக வர ஹால்லே நம்ம சுகா உட்காந்துருக்காரு. அதுவும் ஃபுல்லாக ஸ்மோக் பண்ணபடியே உட்காந்துருக்காரு. டே என்னடா என்னடா பண்ணிகிட்ருக்க, ஹாலில் உட்காந்து ஸ்மோக் பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி யோங்கி சுகாவை நோட் பண்ணால், ஸ்மோக் பண்ணதுக்காக தானே ஹேண்ட்ஸில் இட்டே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. டே நான் எவ்வளோ ஹாப்பியாக வந்துருக்கேன் தெரியுமா, அதை விட நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்லவும் 2 பேருமே அப்படி எழுந்து ஆப்போசிட்டில் வந்து 2 பேரும் எய்த்தாப்பில் வந்து நிற்கிறாங்க. இந்த மாதிரி முதல்ல குட் நியூஸ் நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி சுகா சொன்னால், இல்லை நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி யோங்கி சொல்கிறாரு. நீ சொல்லுன்ட்டு மாற்றி இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்குது சுகாவோட பேரண்ட்ஸ் நோட் பண்ணிவிட்டு, யாராவது ஒருத்தர் சொல்லிட்டோலங்கடா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்களா. இந்த மாதிரி கேட்டேன். 2 பேருமே குவாரஸாக சொல்ல வராங்க. இந்த மாதிரி சொல்ல வந்தா, டே 2 பேரையும் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இப்போ நம்ம சுகாடா நீ சொல்லி யோங்கி, நீ சொன்னதா கரெக்டாக இருக்கும், நெக்ஸ்ட்டு நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். நம்ம யோங்கி வந்து இல்லை சுகா நீ சொல்லு,
நீ சொன்னடா கரெக்டாக இருக்கும், நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி சுகாவை பட்டு பேசினா நம்ம சுகாவோட பேரண்ட்ஸ் தான். அப்போ கண்டிப்பாக இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் 2 பேரும் மாட்டி மாட்டி இப்படி தான் பேசிகிட்டு இருப்பீங்க, சொல்ல மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டான். சரி ஓகே, எதுக்காக நமக்குள்ள ஃபைட்டெல்லாம் பிரேக் பண்ணிடுவோம், நானே சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா சொல்ல வந்தா, சுகாவோட மோட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டில் நான் தான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி யோகி சொல்வார். அந்த மாதிரி சொன்னால் இல்லை முடியாது, நான் தான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஃபைட் பண்ணுறாங்க. ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, இல்லாட்டி சொல்ல விட மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி 2 பேரும் ஃபைட் பண்ணுறத பார்த்துட்டு எந்த டயத்தில் நீ அவங்க 2 பேரையும் போட் பண்ணன்னு எனக்கு தெரியல. ஆனால் எப்போ போட் ஆகி வெளியே வந்தாங்களோ அப்போதுலேருந்தே எனக்கு அப்படியே காண்டு அப்படியே கோவம் பட்டிக்கிட்டு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாவோட டேடு நம்ம சுகாவையும் நம்ம யோகியும் நோட் பண்ணோம். 2 பேரும் இப்படி ஃபைட் பண்ணுறத விட்டுட்டு சொல்கிறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் சுகா வந்துட்டு சொல்கிறாரு, நான் மாஃபியா மீட்டிங்க்கு போனேன், எனக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, நிறைய நான் அமௌண்ட் செட் பண்ணிருக்கேங்கிற மாதிரி அவரோட ஒர்க்கில் அவர் வின் ஆன அந்த மூமெண்ட்டும் அவர் போட்டிருந்த ஒரு டீல், அந்த டீலில் வின் ஆகி நிறைய ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, எனக்கு தான் அந்த ப்ராஃபிட்லாம் கிடச்சிச்சு, அது மட்டும் இல்லை என்ன ஒருத்தன் கீல் பண்ண வந்தால் அவனையும் நான் கீல் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இப்படிலாம் வர நம்ம சுகா பேசுவாரா. கீல் பண்ணிவிட்டு என்ன மாதிரி பேசுகிறான் பட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம சுகா அப்படியே திரும்பி கில் பண்ணுறேன்னு பெருசாவாடா பேசிகிட்டு இருக்க, உன்னை நானே கொண்டு போலீஸில் பிடிச்சி கொடுப்பேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க இந்த மாதிரி திட்டிட்டு சரி நீ என்னடா செஞ்ச அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நான் இன்றைக்கி ஒரு டெண்டருக்கு போனோம்ல, அந்த டெண்டர் எனக்கு தான் கிடச்சிருக்கு, இந்தாங்க அதுக்கான பேப்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த டெண்டருக்கான பேப்பர்ஸை காட்டவும் நம்ம யோங்கி சுகாவோட பேரண்ட்ஸுக்கு ரொம்ப ஹாப்பி. 2 பேருமே டாப் பொசிஷனில் தானே இருக்காங்க. அந்த மொமெண்ட்டுக்கு இப்படி ஹாப்பியானா இங்கே கட்டாகி இப்போ அப்படியே டேஸஸ் போகுது. 2 பேருமே அப்பப்போ அதாவது பிரதர்ஸ்குள்ளே ஃபைட் பண்ணிப்பாங்க. அப்புறம் அவங்க ஒர்க்குக்கு அவங்க நார்மலாக போவாங்களா. இப்போ ஒரு ஸ்ட்ரீட்டில் தான் நம்ம சுகா மாஃபியா ஒர்க்கை முடிச்சுட்டு வர சொல்ல நம்ம சுகாவோட எனிமீஸ் சுகாவை அட்டாக் பண்ணுறாங்க. அதாவது ஜானோட பாடி கார்ட்ஸ் இந்த மாதிரி அட்டாக் பண்ண அந்த பர்சன்ஸ் கூட கன் ஷூட் பண்ணபடியும் நம்ம சுகா அங்கேருந்து ரன் பண்ணபடி ஓடி வருவாரா. இந்த மாதிரி ஓடி வந்தோம் நம்ம சுகா எந்த ஸ்ட்ரீட்டில் ரன் பண்ணபடி ஓடி வராரு, அதே ஸ்ட்ரீட்டில் தான் இன்றைக்கி டெண்டர் யோங்கி தட்டிட்டு போயிட்டானுங்கிற காண்டில் ட்ரிங்க் பண்ண போடையிலே இந்த யோங்கியை மட்டும் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கர டென்ஷனில் காரில் வந்தவர் காரை கூட எடுக்காமல் ட்ரிங்க் பண்ண போட்டியில் அந்த ரோட்டில் நம்ம பார்க் நடக்க ஆரம்பிச்சிடுவார். இந்த மாதிரி பார்க் அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துட்டு வரவர் ஆப்போசிட்டில் கன் ஷூட் பண்ணிட்டு வர சுகாவை இடித்தபடி 2 பேருமே ரோட்டில் விழுவாங்களா. இந்த மாதிரி விழுந்தா சுகாவோட ஃபேஸில் இருக்க மாஸ்க் மூவ் ஆன் ஆகுது. நம்ம பார்க்கு சுகாவோட லிப்பில் கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிஸ் பண்ணால் சுகா ஷாக் ஆகி என் ஃபஸ்ட்டு கிஸ்ஸை திருடிட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா நம்ம பார்க்க நோட் பண்ணோம். டே யோங்கி, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்னை நீ சும்மாவே இருக்க மாட்டியாடா, என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்து டென்ஷன் ஆக்குவியாடா, ஏன்டா என்னை இப்படி கிஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஷுவோக்கு மேலே பார்க்கு ஓவரான பொசிஷன்லேயும் ஷுவோவை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காரு. இதை மாதிரி ஷுவா பிடிச்சி திட்டுனா யாருக்கடா கிஸ் பண்ணது, நான் கிஸ் பண்ணேன்னா நீ கிஸ் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி சுகா நம்ம பார்க்கப்பட்டு பேசினா நீடாண்டா இந்த டேட்டி பிடிச்சி லிப்பை வச்சு லிப்பை டச் பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி சுகாவோட லிப்பில் அடிப்பார். அந்த மாதிரி அடித்தோம். அந்த பர்சன்ஸ் துரத்திட்டு வரவங்க ரன் பண்ணபடி வர சவுண்டை கேட்டும் இவங்கிட்ட பேசுகிறது வேஸ்ட்டுங்கிற மாதிரி சுகா டக்குன்னு எழுண்டும் பக்கத்தில் ஒரு குட்டியாக சந்து மாதிரி இருக்குது, அதில் பார்க்க பிடிச்சி தள்ளிட்டு அந்த சந்துக்குள்ளே போய் அப்படி நிற்பாரா. இந்த மாதிரி மாஸ்க்கு வேறு கலண்டு விழுந்துருக்கும்ல. இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு மாஸ்கே மாடா கலட்டுனா அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா நம்ம பார்க்க நோட் பண்ணுவார். அந்த மாதிரி நோட் பண்ணோம். டே உன் நேம் யோங்கி தானே, இல்லை அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்வாரா. நீ யோங்கி தான்டா, எப்போ பார்த்தாலும் ஏன்டா என்கிட்டே ஃபைட்டுக்கு வர, உனக்கு என்ன ஆப்போசிட்டில் கம்பெனியே கிடைக்கலையா, எப்போட்டும் நான் டெண்டர் எடுக்க போகிற பிளேஸில் தான் வந்து என் டெண்டரெல்லாம் கெடுப்பியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோங்கி கிட்ட ஃபைட் பண்ணுற மாதிரி சுகா கிட்ட நின்று பயங்கரமாக ஃபைட் பண்ணுவாரா. அந்த மாதிரி ஃபைட் பண்ணோம். டே வாயை மூடுறா, நானே மறைஞ்சு நிற்கிறேன், நீ ஏன்டா இந்த கத்துறேங்கிற மாதிரி பார்க்கோட மவுண்ட்டை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணா கிட்னாப் பண்ணுறான் காப்பாற்றுங்கிற மாதிரி பார்க்கு போதில் இந்த மாதிரி கட்டுவாரா. இந்த மாதிரி கட்டுனா ஆமாம் கிட்னாப் பண்ணுறாவா ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகா அட்டாக்குன்னு பார்க்கோட ஹெட்டை கிரிப்பாக பிடிச்சபடி லிப் லாக் பண்ணுவாரா. இந்த மாதிரி லிப் லாக் பண்ணால்
பார்க் ரொம்ப ஷாக் ஆகி சுகாவோட ஐஸை நோட் பண்ணான். சுகாவுமே ஒரு கோவத்துல டக்குன்னு கிஸ் பண்ணிட்டோமேங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம பார்க்க நோட் பண்ணோம். நம்ம சுகாவை துரத்திட்டு வந்த பர்சன்ஸை அந்த குட்டி சந்து இருக்குல்ல, அந்த சண்டெல்லாம் கிராஸ் பண்ணபடி ஓடிடுவாங்க. அந்த மாதிரி ஓடணும். இப்போ பார்க்குடா அப்படியே அந்த கிஸ் பண்ண மூமெண்ட்லேயே செம ஷாக் ஆகி சுகா விட்டு அப்படி மூவ் பண்ணானா, சும்மா சொல்லக்கூடாது பேபி, செம ரூடாக தான் கட்டுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மாஸ்க் எடுத்து வியர் பண்ணபடி அவங்க தான் அங்கே மரம் ஓடிட்டாங்களே, நம்ம இங்கே மரம் ரன் பண்ணபடி ஓடிடுவோங்கிற மாதிரி சுகா ஆப்போசிட் பக்கமாக ரன் பண்ணபடி ஓடிடுவார். இந்த மாதிரி ஓடுனோம். இவனை பாட்டியா ஆ இவனுக்கு என் மேலே ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது புள்ளுக்கு. அண்டா எப்போ பார்த்தாலும் நம்ம எந்த பிளேஸுக்கெலாம் டெண்டர் எடுக்க போகிறோமோ அங்கெல்லாம் வந்து டெண்டரை எடுத்துட்டு என்னை டென்ஷன் ஆக்குறான். டென்ஷன் ஆக்கணுன்னு போடணுன்னு கிஸ் பண்ணிட்டான். போச்சு என்னோடய ஃபஸ்ட்டு கிஸ் போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க் இந்த மாதிரி புலம்பிக்கிட்டே அந்த ரோட்லேயே உட்காந்துருப்பார். அந்த மாதிரி உட்காந்துருந்தா பார்க்கோட பர்சனல் செக்யூரிட்டி தான் காரை அங்கே விட்டுட்டு இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கிட்ட வந்து இருந்தோம். டே என்னோடய ஃபஸ்ட்டு கிஸ்ஸை ஒருத்தங்க எடுத்துகிட்டு போயிட்டான்டா, ஏதோ பர்ஸ் எடுத்துகிட்டு போன மாதிரி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, நீங்கள் நிறைய ட்ரிங்க் பண்ணியிருக்கீங்க, வாங்க உங்களை ஹவுஸில் கொண்டு விட்டுறதுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம பார்க்க அங்கேருந்து கூட்டிகிட்டு போனால், இப்போ நம்ம ஜிமினாடா இன்னும் பார்க்கு ஹவுஸுக்கே வரலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்காகவே வெயிட் பண்ணிகிட்ருப்பாரா. இந்த மாதிரி பார்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா அந்த கிஸ்ஸிங் மொமெண்ட்லேயே புலம்பிக்கிட்டே பார்க் வரத ஜிமினா நோட் பண்ணிவிட்டு என்னாச்சுங்கிற மாதிரி பர்சனல் செக்யூரிட்டி கேட்டால், நிறைய ட்ரிங்க் பண்ணியிருக்காரு, அதான் தேவையில்லாததெல்லாம் வளர்றாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்க பார்த்து பர்சனல் செக்யூரிட்டி சொன்னோம். பர்சனல் செக்யூரிட்டிக்கு ஓங்கி ஒரு ஸ்லாப் எழுது, யாரா பார்த்துடா வளர்றானுங்கிற, உண்மையாக நடந்ததை சொல்கிறேன்டா, டே ஜிமினா நீ பக்கத்துலையா இருக்கிற, என்ன ஒருத்தர் கிஸ் பண்ணிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம யோங்கி தானே அவர் பாட்டுருப்பாரு. அதாவது சுகா யோங்கி 2 பேரும் ஒரே லுக்கில் இருக்கிற பர்சன்ஸ் தானே, அதனால நம்ம சுகாடா யோங்கி, யோங்கி தான் சுகா, அதுதான் இப்போ நம்ம பார்க்குக்கு தெரியுது. அவன் என்னை என் மேலே ஏதோ ஃபீலிங்ஸ் இல்லைடா, நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான், இன்றைக்கி என்னை கிஸ் பண்ணிட்டான். டே ஜிமினு, உன் பிரதரோட ஃபஸ்ட்டு கிஸ்ஸை திருடிட்டான்டா அந்த திருட்டு பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த மாதிரி நம்ம ஜிமினாவை ஹக் பண்ணி அழுவாரா. இந்த மாதிரி அந்த நிறையவே ட்ரிங்க் பண்ணியிருப்பான் அவளுக்கு. பர்சனல் செக்யூரிட்டி சொல்லக்கூட நான் நம்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, இனி நான் என் பிரதரை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கே ரெண்டு அப்படியே பர்சனல் செக்யூரிட்டி போனால், சரி பார்க்கு நீ ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருக்க, வா ரூமுக்கு போகலான்ங்கிற மாதிரி நம்ம ஜிமினாவும் பார்க்க ஒரே ரூமில் தான் ஸ்டே பண்ணுவாங்க. கரெக்டாக அவங்களோட பெட்ரூம் கூட்டு போய் நம்ம பார்க்க அப்படி பெட்டில் படுக்க வச்சா, என் ஃபஸ்ட்டு கிஸ்ஸை திருடுனவனை சும்மா விடக்கூடாது ஜிமின், நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம அவங்ககிட்ட ஃபைட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் ஃபைட்டுக்கு வர போவியா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினா ஓகேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பார்க் பக்கத்துலேயே அப்படியே பெட்டில் படுப்பாரா. இந்த மாதிரி படுத்தா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடும். மார்னிங்கே நம்ம ஜிமினா வந்து யோங்கின்னு யோங்கியோட நேம் தானே சொல்கிறாரு. கிஸ் பண்ணது ஏதோ சுகா, ஆனால் நேம் வந்து யோங்கி இந்த மாதிரி நம்ம பிரதரை கஷ்டப்படுத்துகிறான் அப்படிங்கிற ஒரு கோவத்தில் ஜிமினா என்ன செய்வார், யோங்கி கிட்ட ஃபைட் பண்ணதுக்கு யோங்கியோட கம்பெனிக்கு போயிடுவார். இந்த மாதிரி போனால் இப்போ யோங்கியோட கம்பெனியில் இருக்க பர்சன்ஸ் தான் ஜிமினாவும் பார்க்கும் ட்வின் பிரதர்ஸ்ன்னு தெரியாமல் பார்க்க அவங்கள மீட் பண்ண வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம யோங்கியோட பர்சனல் செக்யூரிட்டி செலவும் அவன் ஏன் நம்மளை பக்கம் இங்கே வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சரி அவனை உள்ளே அனுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இங்கே வந்திருக்கிறது நம்ம ஜிமினா, பட் லுக்கில் இருக்கிறது பார்க் மாதிரி இருக்கிறதுனால பார்க்கு நினச்சிக்கிட்டு நம்ம ஜிமினாவை நோட் பண்ணால் யோங்கியே சுகர் நினச்சிட்டு நம்ம ஜிமினாடம், உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தால் இந்த மாதிரிலாம் நீ பண்ணுவேன், எதுக்காகடா கிஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செம கோவமா யோங்கியை பட்டு கட்டுனா, யாரடா கிஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோங்கி ஜிமினா கிட்ட ஃபைட்டுக்கு போனால், நீ தாண்டா கிஸ் பண்ண, நைட்டு ஏன்டா அந்த மாதிரி பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே நேம் அவங்க பிரதரோட நேமை சொல்லாமல் இந்த மாதிரி ஃபைட் பண்ணுவாங்களா. இந்த மாதிரி ஃபைட் பண்ணால் நம்ம யோகி காண்டாகி தேவையில்லாமல் டெண்டரை வச்சு எப்போ பார்த்தாலும் நம்மகிட்ட ஃபைட்டுக்கு வருவான். இப்போ ஏதோ கிஸ்ஸுன்னு சொல்லி புதுசாக ஒரு ப்ராப்ளத்தோடு வந்திருக்கான். முதல்ல இவனை என்னோடய கேபினை விட்டு வெளியே போகவே அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை வெளியே போக சொல்ல வராரா. இந்த மாதிரி சொன்னால் எவ்வளோ திமிரு இருந்தால் நீ யார்கிட்ட கேட்க வந்தால் வெளியே போனடா சொல்லுவேன், யாரை கேட்டுடா கிஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் ஃபைட்டுக்கு போனால் யாரை கேட்கணும்
எனக்கு தோணுச்சுன்னா நான் யாருக்கு நானும் கிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி யோகி கிட்ட என்ன திமிரு பத்தியா இவனுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜெமினா காண்டாகி கிஸ் பண்ணுவியா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க கிட்ட க்ளோஸ் அவர் வர அந்த மாதிரி வந்தா ஆமாண்டா எனக்கு பிடிச்சிருந்தா யாருக்கு வேணாலும் நான் கிஸ் பண்ணுவேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இந்த மாதிரி பேசுறதை கேட்டு நம்ம ஜெமினா நம்ம இவங்களுக்கு கிஸ் பண்ணுவாரா இந்த மாதிரி கிஸ் பண்ணோம் என்னடா பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா ஷாக்காக்கி ஏன்னா நைட்டு தானே பார்க்கு யோகிக்கு கிஸ் பண்ணதா சொல்லி ஜிமினாட்ட பழம் இருப்பார் அந்த மாதிரில இந்த மாதிரி நம்ம வந்து யோகிக்கு கிஸ் பண்ணிட்டோமேங்கிற மாதிரி ஷாக்கில் அப்படி 2 ஸ்டெப் பேக் போனால் அட பாவி பையலே ஒரு வேகத்தில் சொன்னால் உடனே வாடா என்ன கிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவை நோட் பண்ணால் அது வந்து ஒரு கோவத்தில் டக்குன்னு கிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா அங்கேருந்து ரன் பண்ணபடி ஓடிடுவாரா அந்த மாதிரி ஓடுனா திமிரு பிடிச்சவன் எங்கே ஆண்டா சுகா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம யோகி சுகாவுக்கு கால் பண்ணுவாரா உனக்கு என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்கமோ லூசு பையில நைட்டு எவனுக்குடா கிஸ் பண்ணி தொலைச்ச அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோகி சுகாவை பிடிச்சி திட்டுறாரு இந்த மாதிரி திட்டுனோம் நானா செம க்யூட்டா செம ரூடான ஒரு பர்சன்ட்டுக்கிட்ட தான் கிஸ் பண்ணேன் லிப்லாக்கே செம்மையாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்லுவாரா அந்த மாதிரி சொன்னான் திமிரு பிடிச்சவன் நீ எவனுக்கு கிஸ் பண்ணியா அவன் இங்கே வந்து என்ன கிஸ் பண்ணுறான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்க விட்டுட்டு நம்ம ஜெமினாவை சொல்லுவாரா இந்த மாதிரி சொன்னால் என்ன நான் கிஸ் பண்ணால் உனக்கு கிஸ் பண்ணானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா ஷாக் ஆகி சரி விடு ப்ரோ இன்னைக்கு நான் அவனை பார்த்து நீ வேற நான் வேற 2 பேரும் ட்வின் பிரதர்ஸுங்கிறத அவன்கிட்ட சொல்லிட்டேன் டென்ஷன் ஆகாத இனிதான் அவன் உன் பக்கத்தில் வந்து ரோடு பேசுனா கிஸ் பண்ணானா டக்குன்னு நீ வந்து அதுக்கு அக்செப்ட் ஆகிடக்கூடாது ஓகே அப்படிங்கிற மாதிரி சுகா இப்படி சொல்லுவாரா இந்த மாதிரி சொன்னால் எதையாவது பண்ணி தொலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணால் பேபி நைட்டு நான் கிஸ் கொடுத்துங்கிறதுக்காக ரிப்பீட் பண்ணதுக்காக என் ஹயாங்கிட்டையா போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேபி ரொம்ப டிஃப்ரெண்ட்டு தான் நேற்று எங்கே பார்த்தோம் அந்த கிளப் இருக்கிற ஸ்ட்ரீட்டில் தான் பார்த்தோம் ஒருவேளை நைட்டு ஒர்க்கு முடிஞ்சிட்டு கிளப்புக்கு போவானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்கோட லுக் இருக்குல்ல அந்த லுக்கை அப்படியே ட்ராயிங் பண்ணி பர்சனல் செக்யூரிட்டியில கொடுக்குறாரு எதுக்காக பாஸ் இந்த பர்சனோட பிக்கு என்கிட்ட கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இந்த பேபிக்கு தான் நைட்டு நான் கிஸ் பண்ணேன் இந்த பேபி எங்கே இருக்குங்கிறத சீக்கிரம் கண்டுபிடி பேபி என்ன தாண்டி என் ஹயாங்கிட்ட ப்ளே பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்லுவாரா இந்த மாதிரி சொன்னோம் எது உங்களை தாண்டி உங்கள் ஹயாங்கிட்ட போகிறானா அப்படிங்கிற மாதிரி அந்த பிக்கை நோட் பண்ணோம் சீக்கிரம் இந்த பர்சன்ட்டை தேடி கண்டுபிடி அவனை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் வேணும் அவன் என்னென்ன பண்ணுறானுங்கிறதும் எனக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பர்சனல் பாடிகார்டுக்கிட்ட பார்க்கோட பிக் அதாவது நம்ம ஜெமினாவோட பிக்கை கொடுத்து அனுப்புகிறாரு பார்க் யாருங்கிறது தெரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்தேன் இன்ஃபர்மேஷனை சீக்கிரம் கலெக்ட் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பர்சனல் பாடிகார்டு அங்கேருந்து கிளம்புறாரு